மலரம்மா சமையலில் இன்றைக்கி காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். முதல்ல கடாயை வச்சுட்டு அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு இருந்ததுமே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே 5 பூண்டு பல்ல சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு 20 போல் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா புன்வறுவலாக வறுத்துக்கலாம். வெங்காயம் இது போல் வதங்கினதுமே நான் 4 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடுங்க. இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு 7 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். மூடி வச்சு நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பரட்டி கொடுத்துட்டே இருங்க. அப்படி பரட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும். இது போல் தண்ணி வற்றினதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நமக்கு காரசாரமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும், அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அப்புறம் சாம்பார் கூட இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸை மலரம்மா சமையலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.